ஸ்ரேயா, சாப்பாடு வந்துடுச்சு. சிக்கன் பிரியாணி, சில்லி சிக்கன். எவ்வளோ சாப்பாடு, எவ்வளோ சாப்பாடு, அவ்வளோ சாப்பாடு எனக்கு தான். ஏண்டி அடிக்கிற? சாப்பாடு தானே வந்துச்சு, எதுக்கு இப்படி கத்திக்கிட்டே வர? போடி, நான் போறேன். எங்கேயாவது போறியா வாணி? இல்லடி, நீ அடிச்சல, இந்த பிரியாணி எல்லாத்தையும் உனக்கு கொடுக்காம நானே சாப்பிட போறேன். என்னது, எல்லாத்தையும் நீயே சாப்பிட போறியா? ஆமா, அவ என்ன அடிச்சுட்டால, அதனாலதான். தெய்வமே, உன்கிட்ட நான் பேசவே இல்லம்மா. நீ சாப்பிடுமா. உன்கிட்ட பேசினா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போல. இப்ப மட்டும் என்னம்மா பைத்தியம் பிடிக்காமையா இருக்கு? எப்ப பார்த்தாலும் மூஞ்சில மாதிரி உருன்னு வச்சுக்கிறா. என்னடி, ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஒன்னும் இல்ல ராணி, வா சாப்பிடலான்னு கூப்பிட்டேன். நீ என்ன சாப்பிட கூப்பிட்ட? ஆமா ராணி, நம்பிட்டேன். நீ திட்டிட்டு இருந்திருப்படி கீழே உமிச்சு, எனக்கு தெரியும். தெரியும்னா போய் தொலைடி, நான் சாப்பிடணும்டி. ஓ, அப்ப நீ என்ன திட்டிட்டு இருந்திருக்க? இல்லையே. வாஸ்ட்ராயா, நம்ம சாப்பிடலாம். சாப்பிடலாண்டி. ஆனா எனக்கு ஒன்று தோணுது ராணி, இவளுக்கு சாப்பிடும் போதுதான் எல்லாம் தோணும். சாப்பிட்டு ஏதா இருந்தாலும் பேசுங்களேண்டி. இவளும் சாப்பிட மாட்டாளோ, நம்மளையும் சாப்பிட விட மாட்டாளோ. என்னன்னு சொல்லு ஸ்ரேயா. அது ஒண்ணு இல்லடி, என் மாமா என்ன வேணான்னு சொல்றாருல, அது எதுக்குன்னே தெரியலடி. எனக்கு தெரியும் ஸ்ரேயா. என்னது, உனக்கு தெரியுமா? என்னன்னு சொல்லு. உங்க மாமா ஏன் உன்னை வேணான்னு சொல்றாருன்னு தெரியுமா? ஏன்? நீ தள்ளடி, நான் உன்கிட்ட பேசல, ஸ்ரேயா கிட்ட பேசிட்டு இருக்கேன். சரி சொல்லு, ஏன் வேணாங்கிறாரு என்னைய? ஏன்னா அவருக்கு நீ வேணாம், அதான் உன்னை வேணாங்கிறாரு. ஓ, அப்படியா வாணி? ராணி உன்னை அடிக்கிறது தப்பே இல்லை. ராணி, நீ ஸ்டார்ட் பண்ண அவளை அடிக்க. பரம மண்டலத்தில் இருக்கும் பரமபிதாவை, தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் இந்த சிரிப்பில் செய்த தவறை மன்னித்து அருளுமையா அருளுமையா. ஸ்ரேயா, என்னை அடிக்க வேணான்னு சொல்லு. ஸ்ரேயா, என்னை அடிச்சிருவா. நான் சும்மா காமெடி பண்ண ஸ்ரேயா. படைச்சு போட்டு விடுடி. இனிமே இப்படி காமெடி பண்ணுவேன்? ஐயோ அக்கா, இல்லைங்கக்கா, நான் இனிமே இப்படி காமெடி எல்லாம் பண்ண மாட்டேங்க்கா. பழச்சு போ, எழுந்திரி. அப்பாடா, என் மூளையை யூஸ் பண்ணி தப்பிச்சிட்டேன் இந்த பிசாசுக்கிட்டேருந்து. ஏ வாணி, நம்ம இங்க ஜாலியா பிரியாணி சாப்பிட்டு இருக்கோம்ல, அங்க காயத்ரி அழுதுட்டு இருப்பாடி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா அம்மா. ஏன் சூர்யா அப்படி கத்திக்கிட்டே வர? அம்மா, ஏமா தியாகராஜ் அவங்களை திட்டினீங்க? அவர் தான் பணம் எடுத்தாருன்னு உங்களுக்கு தெரியுமாமா? தெரியுமே. எப்படிமா தெரியும்? நீங்க பாத்தீங்களா? நான் பார்க்கலப்பா, அந்த வாணிராணி பார்த்தாங்களா, அவங்க வந்து சொன்னாங்கப்பா. ஐயோ அம்மா, அந்த பணத்தை எடுத்ததே அந்த வாணிராணி தான். என்னப்பா சொல்ற? பணத்தை எடுத்தது வாணிராணியா?